இனிமேல் நீங்கள் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு படிக்கிறதா இருந்தால் ஒவ்வொரு கொஸ்டினையுமே ஆப்ஷனே இல்லாமல் சால்வ் பண்ணுற அளவுக்கு ட்ரைனிங் எடுத்துக்கோங்க. அப்படி நீங்கள் ட்ரைனிங் எடுத்துட்டிங்கன்னா எக்ஸாம் ஹாலில் ஆப்ஷன் எலிமினேஷன் பண்ணியாவது நீங்கள் ஒரு கொஸ்டினை ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ நீங்கள் படிக்கும்போதே எந்த ஒரு ஆப்ஷனும் இல்லாமல் ஆன்சரை ஃபுல் அண்ட் ஃபுல் மனசில் பதிய வைங்க. அப்போ தான் ஆப்ஷன் எலிமினேஷன் ட்ரிக்ஸு, குரூப்பில் டூப்பு, ஓட் அண்ட் அவுட்டு அது மாதிரி ஏதோ ஒன்று பண்ணியாவது நீங்கள் அந்த இடத்துல ஆன்சர் கொண்டு வந்து பாஸ் பண்ணி உள்ளே போகலாம். ஏன்னா டிஎன்பிஎஸ்சியோட லெவல் அடுத்த லெவலுக்கு போயிட்டாங்க, ரொம்ப ரொம்ப டஃப் லெவலுக்கு போயிட்டாங்க. ஸோ நீங்கள் இனிமேல் இப்படி தான் ப்ராக்டிஸ் எடுக்கணும். சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்ற கருத்து டேஷ் நாட்டிடம் இருந்து பெறப்பட்டது. சட்டங்களுக்கு சமமான பாதுகாப்பு என்ற கருத்து டேஷ் நாட்டிடம் இருந்து பெறப்பட்டது. இதில் ஃபஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்ற கருத்து பிரிட்டிஷ் நாட்டிடம் இருந்து பெறப்பட்டது. சட்டங்களுக்கு சமமான பாதுகாப்பு என்ற கருத்து அமெரிக்கா நாட்டிடம் இருந்து பெறப்பட்டது. இது மாதிரி தான் நீங்கள் ப்ராக்டிஸ் எடுத்துக்கணும். நீங்கள் நோட்டே எடுத்து நோட்ஸ் எடுக்கிறதா இருந்தாலும் அதில் கொஸ்டின் மட்டுமே இருக்கணுமே தவிர ஆன்சர் உங்கள் கண்ணு முன்னாடியே இருக்கக்கூடாது. நீங்கள் அதை தனியாக இன்னொரு நோட்லேயோ இன்னொரு பேஜ்லேயோ எழுதி வச்சுக்கணும். அப்போ தான் நீங்கள் ஈஸியாக பாஸ் பண்ணி உள்ளே போக முடியும். மனசில் பதியும். நீங்கள் அது கொஸ்டின் டேரெக்டாக கேட்கலினாலும் இன்டேரக்டாக கேட்டாலும் ஆப்ஷன் எலிமினேஷன் ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம். இனிமேல் இப்படி தான் நீங்கள் படிக்கணுமே தவிர்த்து தயவு செஞ்சு கொஸ்டின் ராவாக ஒரு ஆன்சர் இருக்கும், அதை பார்த்து நம்ம பார்த்த ஞாபகம் வந்துடும், அதெல்லாம் வேணாம். நல்லா மனசில் பதிவு வைங்க. பாஸ் பண்ணணுன்னா அதை வழி.